அடுத்ததாக இந்த குட்டி பையனை வந்து நான் வந்து பீட் பாக்ஸராக என்னோட மேடைகளில் வந்து எனக்கு குட்டி அப்போ வந்து அவன் 12th படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பையனாக இருந்தப்ப அவனை நான் என்னோட அஃபீஷியல் பீட் பாக்ஸர் நான் அங்கங்கே கூப்பிட்டு போவேன். அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக பயங்கர டேலண்டடான ஃபெலோ, பயங்கர மல்டி டேலண்டடு பீட் பாக்ஸர். வருவான், பீட் பாக்ஸ் பண்ணுவான். திடீர்னு அண்ணா நான் ரேப்பர் ஐட்டம்மா. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அண்ணா நான் ஆக்ட் பண்ண போகிறேன்னா விளாட்டா ஏதோ சரி சூப்பராக பண்ணுறாம திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அரண்மனை செட்டுக்கு போகிறேன், அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அண்ணா இவன் என்ன பிடிச்சிங்க அப்படின்னா தம்பி அப்படின்னாரு. அங்கே பார்த்தா திடீர்னு ஆக்டர் ஆகிட்டான். சுழல் வெப் சீரிஸில் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி வந்து குட்டி தம்பியா பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரோல்ஸ்ல நிறைய தெரிய வந்துகிட்டு இருக்கான் வெளில. இந்த படத்துலயும் ஒரு ஒரு அழகான ஆழமான ரோல் பண்ணியிருக்கான். வாடா தம்பி. FJ அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச. இங்கிருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். நான் உங்கள் FJ. உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வைத்திட ஓடாது, உன்னுடனே நீயும் போட்டி போடு, உன்னை மிஞ்ச யாருமே கிடையாது என்று என் முதல் உரையாடலுடன் உங்களின் சந்தோஷம் கொள்கிறேன். ஸோ இந்த படம் எப்படி வந்துச்சுன்னா, சோல் முடிச்சாச்சு. சோல் முடிச்சு சோல் ரிலீஸ் டைமில் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஆதினா டெக்ஸ்ட் பண்ணுறாரு. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்கேன் 4 எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஷூட்டில் தான் இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது சூப்பராக போயிட்டு இருக்கு, நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லிட்டு பார்க்குறேன், திடீர்னு பார்த்து